Hello student, இது 10th Maths class. இன்னைக்கு classல basic quiz number 6 பார்க்கலாம். First question. A researcher recorded the time taken by the 13 monkeys to locate their food given as 30, 32, 62, 76, 29, 37, 54, 80, 57, 45, 35, 45 and 40. Find the median time. 13 குரங்குகள் உணவை தேட எடுத்துக்கொள்ளும் நேரத்தை ஒரு ஆய்வாளர் பின்வருமாறு பட்டியலிட்டு உள்ளார். அந்த அளவுகள் அந்த வினாடிகள் நேரங்கள் இங்க கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தின் இடைநிலை அளவை காண்க அப்படின்றாங்க. இது ஒரு சின்ன கிளாஸோட கான்செப்ட் தான். இதுல வந்து பெருசா எதுவும் இல்லை, ஈஸியா நம்ம போட்டுடலாம். அதாவது ஒரு ஆய்வாளர், ஒரு ரிசர்ச்சர் என்ன பண்றாருன்னா குரங்குகளை உற்று நோக்கி ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அவர் மொத்தம் எடுத்துக்கின குரங்குகள் எண்ணிக்கை வந்து 13 குரங்குகள். அதுங்க வந்து அதனுடைய ஃபுட்டை வந்து எவ்வளவு நேரத்துல தேடி கண்டுபிடிக்குதுங்க ஒவ்வொரு குரங்கும், அதுக்கு எவ்வளவு எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்றது இவர் ஆய்வு பண்ணின்னு இருக்காங்களாம். சரிங்களா? இப்போ இந்த முதல் குரங்கு அதனுடைய ஃபுட், அதனுடைய உணவை தேடுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். அதுதான் இதுக்கு அர்த்தம். அந்த ரெண்டாவது குரங்கு எவ்வளவு எடுத்துக்குது அப்படின்னா, ரெண்டாவது மங்கி 32 செகண்ட் எடுத்துக்குது. தேர்ட் மங்கி பாத்தீங்கன்னா அது பாருங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, 62 டைம்ஸ் எடுத்துக்குது, 62 செகண்ட் எடுத்துக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த 13 மங்கியும் எவ்வளவு டைம் எடுத்துக்குது அது ஃபுட்டை தேடுறதுக்கு அப்படின்றத இங்க வரிசைப்படுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 13 மெஷர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 13 மங்கின்றதால ஒவ்வொரு மங்கியும் எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. மீடியன் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். மீடியன் எப்படி நான் கண்டுபிடிப்போம்னா, கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிடணும். ஏறு வரிசையில் நம்ம கொடுத்துருக்கிறத எழுதிடணும். ஏறு வரிசையில எழுதணும் போது ஃபர்ஸ்ட் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்துட்டு அதுல இருந்து தானே எழுதுவோம். அசெண்டிங் ஆர்டர் எழுதும் போது ஞாபகம் இருக்குங்களா? இதுல எது சின்ன நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இருக்கு சின்ன நம்பர் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 29ல ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? அதை விட சின்ன நம்பர் வேற எதுனா இருக்கா பாருமா? இல்ல. அப்ப 29 அப்படின்னு எழுதிட்டேன். கம்மா அடுத்தது 30 இருக்குது. அசெண்டிங் ஆர்டர்ல நான் எழுதுறேன். 30 இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 32 இருக்கு. வேற எதுவுமே இல்லை. அடுத்தது 35 இருக்கு. எங்க இருக்கு 35? இதோ இங்க இருக்கு. 35க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 37 இருக்கு. 37க்கு அடுத்தது 40 இருக்கு. ஸோ அந்த 40 எழுதிடலாம். 40க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 45. இது 45 பாத்தீங்கன்னா 2 இருக்கு பாருங்கம்மா. இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் அதை எழுதணும், இல்லைன்னா நம்மளுக்கு கவர் ஆகாது. 13 கவர் ஆகாது, ஒன்னு குறைஞ்சிடும். அதனால எத்தனை முறை இருந்தாலும் அது அப்படியே எழுதிக்கிறோம். 45க்கு அடுத்தது யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 இருக்கு. 54 அடுத்தது 57 இருக்கு பாருங்க. 57 வந்து இந்த இடத்துல இருக்கு. 57க்கு அடுத்தது 62 வரும். 62 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. 62க்கு அடுத்தது 76 வருது. 76 வருது. லாஸ்டா பாத்தீங்கன்னா 80 இருக்குது. 80 செகண்ட் ஒரு குரங்கு எடுத்துன்னு இருக்குது. அது எவ்வளவு முட்டாள் குரங்கா இருக்கும் பாருங்க. 80 செகண்ட். இது இப்போ நான் 13 எழுதிட்டேன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, 13 நான் எழுதிட்டேன். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கிறது மூலமா எதனா விடுபட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். 13 கவுண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எதுவும் விடுபாடு போடல, இல்லைன்னா நம்மளுக்கு ஆன்சர் தப்பா வந்துடும். அதுக்காக தான் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி அசெண்டிங்ல நம்ம எழுதிட்டு ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டும் கேன்சல் பண்ணின்னு வந்துடலாம். இதெல்லாம் 7th கிளாஸ்க்கு சொல்லி கொடுக்கறதுப்பா. இந்த ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் அப்படியே கேன்சல் பண்ணின்னு வரலாம். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இந்த மாதிரி நம்ம விளையாடிட்டே வரும்போது இந்த கேன்சல் ஆகாத சென்டரா யார் இருக்காங்களோ அவங்க தான் மீடியன். எவ்வளோ ஈஸியா இருக்குது. இந்த மாதிரி மொத்த கொஸ்டினும் வரக்கூடாதா? மீடியன். அப்போ 45 இஸ் த மீடியன் ஆன்சர். எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன்ல நம்மளுக்கு 45 இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் த கிவன் செட் ஆஃப் நம்பர்ஸ் இன் விச் த மீன், மீடியன், மோடு. மீன் கண்டுபிடிக்கணும், மீடியன் கண்டுபிடிக்கணும், அடுத்து மோட் கண்டுபிடிக்கணும். ஆல் ஹேவ் த சேம் வேல்யூவா.
மூணுமே சேம் வேல்யூவா வரணும். கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எதுல வரும்னு கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது எல்லாம் கீழே கொடுக்கப்பட்ட எந்த எண் தொகுப்பின் சராசரி இடைநிலை அளவு மற்றும் முகட்டின் அளவுகள் சமமாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சராசரி கண்டுபிடிக்கணும், அதுதான் மீன். இடைநிலை கண்டுபிடிக்கணும், அதுதான் மீடியன். முகடு கண்டுபிடிக்கணும். அது மூணுமே ஆன்சர் சமமா இருக்கணுமா. சரி, இப்போ நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கணும்னா எப்படி போடணுன்றத சொல்லி கொடுக்குறோம். ஒவ்வொன்றுக்காக தான் நம்ம போட்டு பார்க்கணும். ஒவ்வொன்றுக்காக போட்டு பார்க்குறச்ச நமக்கு எதுக்கு 3 ஆன்சரும் சரியா வருதோ அதுதான் சரியான ஆன்சர்னு நம்ம எடுத்துக்கணும். மீன், மீடியன், மோடு, இது 3 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதனுடைய கான்செப்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, மோட்னா என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன்னா என்னன்னா, அங்க கொடுத்துருக்கிற மொத்த அளவையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால டிவைட் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஏ ஆப்ஷன் எடுக்கிறேன். ஏ ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, 3,3,3,4 கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் ஆட் பண்ணுமா, மொத்தத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 3 3 6 6 + 3 9 9 + 14 எவ்வளோ, 13 13 டிவைடட் பை 4. ஏன்னா 4 நம்பர்ஸ் இருக்கு, அதனால 4 13 டிவைட் பண்ணோம்னா 4ஆல டிவைட் பண்ணும்போது 3 4s are 12 வருமா, மீதி வந்து 3.2ன்னு அது போயிடும். ஸோ 3.2 வருது. இப்போ இதுக்கே மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மீடியன் வந்து நான் சொன்னேன் பாருங்க, அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இது அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்குது. இதை கேன்சல் பண்ணும்போது இன்பிட்வீன் சென்டரா வர்றது தான் மீடியன் சொன்னாங்கன்னா, இங்க 2 நம்பர் வந்திருக்கிறதால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல வகுக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம்னா 6/2 எவ்வளோ, 3 வருது ஆன்சர். இங்க நம்மளுக்கு 3.2 வந்துச்சு, இங்க 3 வந்துச்சு. மோடுனா இங்க கொடுத்துருக்கிறதுலயே எது ரிப்பீட்டடா நிறைய டைம்ஸ் வருதுன்னா 3 தான் ரிப்பீட்டடா வருது. அப்போ 3 ஆன்சர். இப்போ 3 ஆன்சரும் சமமா வருதா, சேம் வேல்யூவா வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆன்சரும் சேமா வரல. அப்போ ஏ வந்து கிடையாது. இது புரிஞ்சிச்சு அவங்களுக்கு எப்படி போட்டோம்னு சொல்லிட்டு. இப்போ பி ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். பி ஆப்ஷன் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, 3, இப்போ பி ஆப்ஷனுக்கு நான் போயிடுறேன். பி ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1 3 3 3 5 கொடுத்துருக்காங்க. மொத்தத்தையும் ஆட் பண்ணி 1 2 3 4 5ஆல டிவைட் பண்ணோம். ஏன்னா 5 நம்பர் இருக்கு. மொத்தத்தையும் ஆட் பண்ணும்போது 3 1 4 ஆயிடுச்சா, 4 3 7 7 3 10 10 5 15 15/5 வருதுமா. 15/5னா ஆன்சர்னா வரும். டிவைட் பண்ணோம்னா 15ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 3 இஸ் த ஆன்சர். அப்புறம் இந்த மீடியன் சொன்னேன்ல, மீடியன் என்ன சொன்னேன், இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. கேன்சல் பண்ணிட்டே வந்தோம்னா சென்டரா வந்து அழகா 3 வந்துச்சு. அப்போ 3 இஸ் த மீடியன். மோடு பார்த்தீங்கன்னா எது நிறைய, இப்போ மோடுனா எந்த நம்பர் வந்து அதிக டைம் வந்திருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 3 தான் வந்து நிறைய டைம் 3 முறை வந்துட்டு இருக்குது. அப்போ 3 இஸ் த மோடு. இப்போ 3 ஆன்சருமே பாருங்க, இங்கேயும் 3 வருது, இங்கேயும் 3 வருது, இங்கேயும் 3 வருது. ஸோ சேம் வேல்யூவா வருது. அவங்க கேட்ட மாதிரி மீன், மீடியன், மோட் ஆகுத சேம் வேல்யூன்னும் போது ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டா வருது. ஸோ இந்த சிஎன்டியை கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சிஎன்டி அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி மொத்தத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷனே சரியா வந்துட்டதால நான் போயிடுறேன் சீக்கிரமா பண்ணணுன்றதால. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If a point is at a distance of 10 cm from the center of a circle of radius 5 cm, then the number of tangent can be drawn from point P to the circle is dash. அதாவது 5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து அப்படின்றாங்க. இது வந்து ஒரு வட்டம் வச்சுக்கலாம். இந்த வட்டத்தினுடைய மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் ஆரமாயுது. 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில், 10 இங்க வட்டம் மையம் இல்லையா, 10 சென்டிமீட்டர் தொலைவில், 5 வரைக்கும் வட்டம் வந்துச்சு. 10 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி உள்ளது. அந்த புள்ளிக்கு பேர் வந்து Pன்னு சொல்லியிருக்காங்கம்மா. 10 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி உள்ளது எனில் புள்ளி Pயிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகளின் எண்ணிக்கையானது டேஷ் ஆகுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, இந்த வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள், டேஞ்சன்ட்னா இதுதான், இந்த மாதிரி வரையணும் பாருங்க, இதுதான் டேஞ்சன்ட், தொடுகோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து எத்தனை வந்துச்சு, இது 1 இது 2 டேஞ்சன்ட் வரையலாம். இது வந்து கான்செப்ட் தான். இதுல வந்து கால்குலேஷன் எதுவுமே கிடையாது, கான்செப்ட் தெரியணும்.
இப்போ சப்போஸ் வட்டம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வட்டம் கொடுத்துட்டு வட்டத்தின் மேல உள்ள புள்ளியிலேருந்து வட்டத்தின் மேலேருந்து ஒன்று தான் வரைய முடியும். இது ஒரு கான்செப்ட். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வட்டத்திற்கு மேலே உள்ள ஒரு புள்ளி இருக்கு. வட்டத்தினுடைய மேல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம். அந்த வட்டத்துக்கு மேல உள்ள புள்ளியிலிருந்து இந்த இடத்துல மேல இந்த இடம் ஒரு புள்ளி, வட்டத்துக்கு மேலேயே பி என்ற புள்ளி உள்ளது அப்படின்னா எத்தனை தொடுகோடு வரையலாம்னு கேட்டா ஒரே ஒரு தொடுகோடு தான் வரைய முடியும். இது ஒரு கான்செப்ட். இது ஒண்ணு இந்த கேள்வியில கேட்கல, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வட்டத்துக்கு மேல அப்படின்னா ஒரு புள்ளினா அந்த மேல உள்ள புள்ளியில இருந்துன்னா ஒரு தொடுகோடு தான் வரைய முடியும். ஒரு டேஞ்சன்ட், ஒன் டேஞ்சன்ட் கேன் பி drawn. அதே இப்போ இங்க வட்டத்திற்கு வெளியே அப்படின்னு சொன்னாங்கன்னா வட்டத்திற்கு வெளியேனா இந்த ரெண்டு வரும் இந்த மாதிரி. சரிங்களா, ரெண்டு வரையலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2 எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன்ல இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி கொஸ்டின் தான். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. இன் கன்ஸ்ட்ரக்ஷன் the scale factor is used to construct dash triangle. ஸ்கேல் ஃபேக்டர் வச்சு நம்ம ஜாமெண்ட்ரி வரைஞ்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? பார்த்துக்கோங்க. ஸ்கேல் ஃபேக்டர் எந்த ஜாமெண்ட்ரி வரையறதுல நம்ம பயன்படுத்திருப்போம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளா, சிமிலர் ட்ரையாங்கிளா, கன்குரூன் ட்ரையாங்கிளான்னு யோசித்து பாரு. நம்ம ஜாமெண்ட்ரியில சிமிலர் ட்ரையாங்கிள் வரையும் போது தான் ஸ்கேல் ஃபேக்டர் கொடுப்பாங்க. அதனால சிமிலர் ட்ரையாங்கிள் இஸ் த ஆன்சர். வரைதலில் டேஷ் முக்கோணங்களை அளவு காரணியாக பயன்படுத்தி வரையப்படுகிறதுனா அளவு காரணி எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா வடிவொத்த முக்கோணங்கள் வரைதல்ல தான் அளவு காரணியை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். 5வது கொஸ்டின் போயிடலாம். ஃப்ரம் த டயக்ராம் த ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் இஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த டயக்ராம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ட்ல இந்த டயக்ராம் நமக்கு வரும். இதுல வந்து ஒரு தியரம் இருக்கு. என்ன தியரம் இதுல யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா, இதுல வரக்கூடிய கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், மாற்று வட்ட துண்டு தேற்றம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொல்லலாம். மாற்று வட்ட துண்டு தேற்றம். மாற்று வட்ட துண்டு தேற்றம். ஸோ இது பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேற்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா? அந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸ் எவ்வளோ இருக்கோ, இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸ் இந்த சர்க்கிள் உள்ள ட்ரையாங்கிளில் இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் இந்த கோணத்துல இருக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். இந்த அளவும் சமமாக இருக்கும். அதுதான் மாற்று வட்ட துண்டு தேற்றம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இதுவும் சமமா இருக்கும்ன்றது தான் இந்த தியரத்துல சொல்றாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க 70 இருந்துச்சுன்னா அப்ப எக்ஸோட வேல்யூமே 70 தானே இருக்கும். அப்ப ஆன்சர் எங்க இருக்கு? ஏ இஸ் த ஆப்ஷன். அவ்வளவுதான், ஜஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6th போயிடலாம். If the distance between the point a, 4 and 4, 0 is 5, then the value of a is ன்ட்டாங்க. அதாவது இப்போ a, 4 ஏக்கு பதிலாக இங்கே என்ன வரும்னு கேட்குறாங்க. அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஏக்கு பதிலாக கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 0வா, 1ஆ, 2ஆ, 4ஆ, எது வேணா போட்டுக்க கூடாது. அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இங்கே டிஸ்டன்ஸ்னு, அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து 5 வரணும். அப்போ ஆன்சர் 5 வரணும்னா ஏக்கு நம்ம என்ன போடணும்? 4, மற்றும் 4, 0 என்ற புள்ளிகளுக்கு இடையான தூரம் 5 எனில் ஏவின் மதிப்பை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. இப்போ தூரத்துக்கான ஃபார்முலா சொல்ற பாருங்க. தூரம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இது ரூட்ல வரும். இது ஃபுல்லா இதுதான் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா 2 பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். இப்போ நான் வந்து இதை நம்ம டைரெக்டாக போய் ஏன்னு வச்சு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சி அந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரதை விட நம்ம ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் இல்லைங்களா? ஏ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 0 சொல்கிறாங்க.
அப்போ இந்த ஏ கொஷின் பாருங்க a, 4 அடுத்து 4, 0 இதுதானே கொஷின். இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதான் 5 வருதான். அப்போ இந்த ஏக்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் 0 போட்டு பார்க்குறேன். ஏன்னா ஆப்ஷன் இங்கே 0 இருக்கு இல்லையா, அதனால 0 போட்டு பார்க்குறேன். 0 போட்டு பார்க்குறச்ச இங்கே என்ன வரும், இது வந்து x1 இது y1 இது வந்து x2 இது வந்து y2. இப்போ பாருங்க ரூட் ஆஃப் x2 தான் இங்கே ஃபார்முலாவில் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து x2 தான், இதை தான் அப்ளை பண்ண போகிறேன். x2 என்ன இருக்குது 4 மைனஸ் 0 ஏன்னா x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 நம்ம இருக்குது 0 மைனஸ் y1 வந்து 4 ஈக்குவல் டு 5 இல்லைங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் எவ்வளோ 16. நான் என்ன செய்கிறேன், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரூட்டை அந்த பக்கம் கொடுத்தேன்னா ஸ்கொயராக போயிடும். இந்த பக்கம் இருக்கிற ரூட் வந்து அந்த பக்கம் போகும்போது ஸ்கொயராக போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 மைனஸ் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் தான் வருது இல்லையா, இங்கே 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் எவ்வளோ வருது, 4 ஸ்கொயர் எவ்வளோ 16 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் 25. 16 32 வருது. 32 ஈக்குவல்ஸ் நாட் ஈக்குவல் டு 25. அப்போ 0 கிடையாதுன்னு அர்த்தமாயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம பி ஆப்ஷன் போட்டு பார்க்கலாம். பி ஆப்ஷனில் a, 4 அடுத்தது வந்து 4, 0 இல்லைங்களா. ஏக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் 1 இந்த 1 போட போகிறேன். ஏக்கு பதிலாக 1 போட்டு பார்க்கலாம். இதே மாதிரி தான் ரூட் ஆஃப் x2 இது வந்து x1 y1 இது வந்து x2 இது வந்து y2. x2 என்ன இருக்குது 4 மைனஸ் x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to 5. 5 தான் அவங்க கொடுத்துட்டாங்க ஆன்சர், அது வரணும். இந்த ரூட் வந்து அந்த சைடு 4ல் 1 போச்சு. இந்த ரூட் ஆஃப் 4ல் 1 போச்சுன்னா எவ்வளோமா 3 ஸ்கொயர். அடுத்து 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னும் போது நம்மளுக்கு 4ல் 1 போனால் 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 ஆயிடுச்சு. 4 ஸ்கொயர் எவ்வளோ 16 ஆயிடுச்சு. ஈக்குவல் டு 5 இருக்கு. இந்த ரூட்டை அந்த பக்கம் தள்ளும்போது ஸ்கொயராக போயிடும். சரிங்களா. அப்போ 9 + 16 எவ்வளோ 25. 5 ஸ்கொயர் எவ்வளோ 25. ரெண்டு ஆன்சரும் சமமாக வருது. அப்போ 1 தான் ஆப்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு. கரெக்டு 1 இஸ் த ஆன்சர் அப்படின்னு போட்டுடலாம். நீங்கள் வந்து 3rd பாயிண்ட்டு 4th பாயிண்ட்டு இதே மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணுறதால டைம் தான் வீணாகும்னு நினைக்காதீங்க. ப்ராக்டிஸு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் 4 ஆன்சரையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து கால்குலேஷன் வந்து நல்லா சிம்பிளாக முடிஞ்சிடும். அடுத்தது 7th போயிடலாம். ஃப்ரம் த டயக்ராம் விச் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் டு ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஏ இங்கே என்ன வரும், இது வந்து பி வரும் இல்லைங்களா. பி வந்து காணாமல் போயிட்டுருக்கு இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா பி இருக்குது. இப்போ பாருங்க இந்த டயக்ராம்ல கீழே ஒரு 4 ஆப்ஷன் டயக்ராம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வடிவத்த படத்துல இருந்து முக்கோணம் ஏபிசியின் வடிவத்த முக்கோணம் யாதுன்னு கேட்குறாங்க. வடிவத்ததுனால நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் பார்த்துருக்கோம். சிமிலர் ட்ரையாங்கிள்ல நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் அந்த சைட்ஸ் வந்து மாறணும். அதுதான் இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வந்து 30 டிகிரி இருக்குது, ஆங்கிள் பரவாயில்ல. இப்போ இந்த சைடு வந்து எது மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இங்கே 8 இருக்குது, இந்த இடம் வந்து 8, இந்த இடம் வந்து 4. இந்த 4ம் 8ம் இதாக கூட பாருங்க, இது வந்து 2 டைம்ஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதையுமே 4 பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கொஷின் டயக்ராம். இதுல இருந்து இதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய ஆப்ஷன் டயக்ராம் எது, இந்த 4ல் எது சிமிலராக இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிகிரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 4 சென்டிமீட்டர், இங்கே வந்து ஏபி வந்து 2 சென்டிமீட்டர்னு இருக்குது. இப்போ முதல்ல சிமிலர் ட்ரையாங்கிள் தான் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். சிமிலர் ட்ரையாங்கிள் வடிவொத்த முக்கோணம். சிமிலர் ட்ரையாங்கிள்னா என்ன அப்படின்னா ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும். சிமிலர் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும். சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஷியோவில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ, சேம் ரேஷியோன்னு வச்சுக்கோங்க. சேம் ரேஷியோ அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ரேஷியோனா ஏதாவது ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ, இல்லை ஒரே நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா தான் ரேஷியோ, சேம் ரேஷியோவில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா. இது 2 கண்டிஷனும் வந்தால் தான் அதுக்கு பேர் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். கீழே வந்து அங்கே 4 இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது 8 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம்
அந்த இடத்துல நம்மளுடைய கொஸ்டின் டயக்ராம்ல 2 இருக்குன்னா இங்க எவ்வளவு இருக்கு 4. இதையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப சைடு ஓகே, ரெண்டுமே 2 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. ஆங்கிள் பாத்தீங்கன்னா இங்க 60 டிகிரி வந்துட்டு இருக்குது, அங்க 30 இருக்கு. ஆங்கிள் வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஆங்கிள் வந்து சேமா தான் இருக்கணும். இங்க சொல்லியிருக்கேன், ஆங்கிள் வந்து சேமா இருக்கணும். அப்ப இது கிடையாது. சரி, ரெண்டாவது படத்துக்கு போய்க்கலாம். இந்த 4 வந்து இங்க 8 ஆயிருக்கு, 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த 2 வந்து இங்க 4 ஆயிருக்கு, அதுவும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஆங்கிள் பாத்தீங்கன்னா சேம் அதே ஆங்கிள் இருக்கு. அப்ப இது சிமிலர் ட்ரையாங்கிள். கரெக்டா? இது சிமிலர் ட்ரையாங்கிள். அடுத்து தேர்ட் ஃபோர்த்துமே நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேர்ட் பாத்தீங்கன்னா இங்க 4னா அங்க 4 அப்படியே இருக்கு, இங்க 2னா இங்க 2ம் அப்படியே இருக்கு. ஆங்கிள் மாறி இருக்கு, ஆங்கிள் வந்து மாறவே கூடாது. அப்ப இது கிடையாது, தப்பு. அடுத்து இந்த ஃபோர்த் டயக்ராம ஆங்கிள் மாறி இருக்கு. ஸோ மற்றது எதுவுமே செக் பண்ண வேண்டாம், ஆங்கிள் மாறி இருந்தால் இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நம்மளுடைய சிமிலர் ட்ரையாங்கிள்னா அதனுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கணும், சைட்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ரேஷியோவில் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி எந்த ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். பி இஸ் த ரைட் ஆன்சர். போயிடலாம். From the diagram the length of OQ is dash. படத்தில் OQவின் நீளம் டேஷ் சென்டிமீட்டர் ஆகும் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பாருங்க. இந்த படத்துல வந்து சென்டரா ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஓன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிள் தான் நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன்ல இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த அளவு தான் நம்மளை கேட்குறாங்க. ஓக்யூ, இந்த ஓக்யூ இருக்கு பாருங்க, இந்த அளவு தான் நம்மளை கேட்குறாங்க. இந்த ஓக்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர், அதாவது இந்த ஸ்கொயர்னா எந்த ஸ்கொயர், கியூபி இருக்கு பாருங்க, கியூபியை ஸ்கொயர் பண்ணிட்டு அடுத்து இது என்னது, இது ஓபி, ஓபியை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த கியூஓ கிடைச்சிரும். அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ கியூபி வேணும் அப்படின்னா கீழே பாருங்க, கியூபி வந்து எவ்வளோனே அவங்க கொடுக்கல, இந்த அளவே கொடுக்கல. அதுக்கு பதிலாக இங்க 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அளவும் சமமா இருக்கும், ஏன்னா வட்டத்தினுடைய தாங்கக்கூடிய அந்த இடம் இல்லைங்களா. இது வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ ரூட் ஆஃப் கியூபின்னும் போது 4 ஸ்கொயர் பிளஸ் ஓபி ஸ்கொயர் தான் 3 கொடுத்துருக்காங்க, 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் வந்து 16, 3 ஸ்கொயர் வந்து 9, ரூட் 25. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸ்கொயரும் ரூட்டும் போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 5 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து எவ்வளோ, 5. அது எங்க இருக்கு ஆப்ஷன்லன்னா டி இஸ் த ரைட் ஆன்சர். 9th question போயிடலாம். The point that divides the line segment joining the points -1, 2 and 3, -5 in ratio 1, 2 internally lies in the dash. First option first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. -1, 2 மற்றும் 3, -5 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டினை உட்புறமாக 1:2 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி டேஷ் பகுதியில் அமையும். அதாவது 1வது கால் பகுதி, 2வது கால் பகுதி, 3வது கால் பகுதி, 4வது கால் பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து செக்ஷன் ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், பிரிக்கும் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் தான் வந்து -1, 2. அடுத்தது இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுதான் வந்து 3, -5. இந்த ரெண்டு பாயிண்ட் இணைக்கிறது ஒரு லைனு. சரிங்களா? இந்த லைனை 1:2 என்ற ரேஷியோல இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து கட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி என்ற பாயிண்ட் இங்க கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து 1 டைம்ஸ், இங்க வந்து 2 டைம்ஸா இன்டர்னலி டிவைட் ஆகுது. இந்த இடம் கட் பண்றாங்க, இந்த லைன் செக்மெண்ட்டை 1:2 என்ற ரேஷியோல கட் பண்றாங்க. இது வந்து 1 டைம்னா இந்த இடம் வந்து 2 டைம்ஸா இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கான ஃபார்முலா அப்போ வந்து இந்த பிரிக்கக்கூடிய புள்ளி, இந்த புள்ளி தான் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அந்த புள்ளின்றதை பார்த்துட்டோம். இதுக்கான ஃபார்முலா போயிடலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. இதுதான் ஃபார்முலா, இன்டர்னலாக டிவைட் ஆகக்கூடிய ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா. இதுதான் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு எது எதுலாம் இங்கே இருக்கிற பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட்டை நான் -1, 2ன்னு எடுத்துக்கலாம், -1, 2 இல்லைங்களா. அடுத்த பாயிண்ட் இது என்னது 3, -5, 3, -5. அடுத்தது இந்த ரேஷியோ, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரேஷியோ இது என்ன ரேஷியோ, 1:2 அப்படின்னு இருக்குது இந்த ரேஷியோ இல்லையா.
இந்த ரேஷியோவை நம்ம எப்படி எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம x1 y1 எடுத்துக்கலாம், செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவை m n எடுக்கணும். இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த m இருக்கு பாருங்க, இந்த mக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா, இந்த mக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், 1 போடுறேன். x2 வருது பாருங்க. அடுத்தது x2க்கு பதிலாக இங்க என்ன இருக்குது, இங்க இருக்கு பாருங்க, x2க்கு பதிலாக 3 பிளஸ் n-க்கு பதிலாக என்ன வருது, 2 வரும். அடுத்து x1-க்கு பதிலாக என்ன வருது, இதோ இந்த -1 டிவைடட் பை m plus n. m plus n தான் mக்கு 1 plus 2 வந்து n. இது புரிஞ்சிச்சா இந்த இடம் உங்களுக்கு? இப்போ அதே மாதிரி இங்க வரலாம். இங்க வரைச்ச இந்த mக்கு வந்து 1, இந்த y2க்கு என்ன வரும் பாருங்க, -5 வருமா. அடுத்தது இந்த பிளஸ் அப்படியே போட்டுறோம். அடுத்து இந்த n-க்கு என்னது 2. அடுத்து y1 என்னது 2 டிவைடட் பை என்ன வரும், m plus n வரும். டிவைடட் பை m plus n, m 1, இது வந்து 2. இதுதான் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணியாட்டி. இப்போ சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 1 3 is 3 பிளஸ் இது வந்து -2 வருமா, அதனால இந்த பிளஸ் இங்க வராது, -2 பை 3 வருமா, கமா இந்த மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது -5 பிளஸ் 4 பை 3 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 3ல 2 போச்சுன்னா எவ்வளோ, 1/3. அது இங்க வந்து பாத்தீங்கன்னா 5ல 1 போச்சுன்னா 1, இந்த மைனஸ் வந்துடும், -1/3 வந்துச்சு. ஸோ இதுதான் இங்க பிரிக்கக்கூடிய புள்ளி, டிவைட் ஆகிற புள்ளி. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பாயிண்ட் என்னது அப்படின்னா, இந்த பாயிண்ட் தான் 1/3 -1/3. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆன்சர்ல அது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர்ல வந்து குவாட்ரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. குவாட்ரண்ட்ல இது எடுத்துன்னு போயிட்டு நம்ம போடணும். எந்த குவாட்ரண்ட்ல இது வரும் அப்படின்னு பார்க்கணும். இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா 1,3 -1,3. இப்போ சால்வ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, கிராஃப் போட்டு பார்க்க போறோம். சரிங்களா? கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தானே போடுவோம் கிராஃப். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எக்ஸ், இந்த இடம் மைனஸ் வரதால இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1, இந்த இடம் 2, இது 3 வருமா. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -1 -2 வரும். மேலே வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்கும், இது வந்து +1 +2ன்னு வரும். இது வந்து இந்த சென்டர் வந்து 0 -1 -2ன்னு இருக்கும். இதுதான் கிராஃப். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாற்றக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே. அடுத்து இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட், இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். கால் பகுதி, முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 3 வரும். சரிங்களா? இப்போ இந்த முதல் கால் பகுதியில் என்ன வரும்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, இங்க எல்லாமே எக்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. ஒய் எல்லாம் பாருங்க, இதுல இதுவுமே பிளஸ்ஸா இருக்கு. அப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே பிளஸ்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். அதே மாதிரி இந்த சைடு வரலாம். எந்த பக்கம், செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வாங்க. செகண்ட் குவாட்ரண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்னா இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாமே என்னவா இருக்கு, மைனஸா இருக்கு. ஒய் ஆக்சிஸ் எல்லாம் என்னவா இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. அப்போ பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட்ல வந்து மைனஸும் செகண்ட்ல பிளஸும் வந்தா செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும் அப்படின்றது அர்த்தமாயிடுச்சு. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு வருவோம். தேர்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் எல்லாம் மைனஸ், அதனால இது ஃபர்ஸ்ட் மைனஸ். எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதனால எக்ஸ் எல்லாம் மைனஸ். ஒய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்யுமே மைனஸ் தான். அப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே மைனஸாக இருந்தால் எந்த குவாட்ரண்ட்ல வரும், தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துடும் இல்லைங்களா? தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். அப்புறம் ஃபோர்த் குவாட்ரண்ட் வரலாம். ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பாருங்க, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. ஒய் எல்லாம் என்னவா இருக்கு, மைனஸா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் ஆகும், லாஸ்ட் மைனஸா வந்தா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் போடுவோம். நம்மளுடைய ஆன்சர் இது வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. அடுத்து இந்த ஆன்சர் என்னவா இருக்கு, மைனஸா இருக்கு. அப்ப இது வந்து எங்க இருக்குதுன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளஸும் அடுத்தது மைனஸும் எங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்கு, ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ எந்த கால் பகுதியில் அமையும் அப்படின்னா, நான்காவது கால் பகுதியில் அமையும். ஃபோர்த் குவாட்ரண்ட் இஸ் த ஆன்சர். இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த செக்மெண்ட் செக்ஷன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதை போட்டு சால்வ் பண்ணி அங்கே கிடைக்கக்கூடிய ஆன்சர் எடுத்துன்னு வந்து நம்ம இங்கே போடுறோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
10th question. If a line segment is divided in the ratio of 2:3, then it is divided into dash parts. ஒரு line segment பார்த்தீங்கன்னா 2:3 பிரிச்சிருக்காங்களா. இது 2 டைம்ஸ் 2 பங்கு. ஒரு கோட்டு துண்டு 2:3 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது எனில் அக்கோட்டு துண்டானது டேஷ் பகுதிகளாக பிரிக்கப்படும் அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. இது வந்து இப்படி பிரிச்சுட்டாங்க. இந்த பார்ட் வந்து 2 பார்ட்டா இருக்கு. இந்த பார்ட் வந்து 3 பார்ட்டா அப்ப பிரிச்சிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பார்ட்டா இருக்குதுன்னு பாரு. அப்போ மொத்தம் 1 2 3 4 5 பார்ட்ஸ் இருக்கு. அப்போ 5 இஸ் த ஆன்சர்.